Northeastern region of India has been infested with insurgency of very long time. So another is the reason for survival of armed insurgency in the northeastern region. So northeastern region insurgent இருக்கிறதுக்கு first geographical isolation ஒரு காரணம். So அந்த geographically isolated northeastern region is porous to other border countries. So and also கோல்டன் ட்ரையாங்கிள் இல்லீகல் ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து யூஸ் பண்ணப்படுது. லேக் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு த சென்டர். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸஸ் பிட்வீன் பொலிட்டீஷியன்ஸ், கிரிமினல்ஸ் அண்ட் போலீஸ். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசாமில் யுனைடெட் நேஷன் ஃப்ரண்ட் அசாம், நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் போடோலேண்ட், கமத்பூர் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து 22.5% பாவர்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ ஆவரேஜ் இந்தியன் பாவர்ட்டியை விட நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது.